நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை கையில் உயர்த்தி பிடித்து சொல்லுவோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேத வசனம் நான் யார் என்று சொல்லுகிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறதோ அதை நான் உடையவனாக இருக்கிறேன். வேத வசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு சாய்ந்ததாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான தாழ்மையையும் தைரியத்தையும் பக்குவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இன்று எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி அமர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்று என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். அல்லேலூயா. பிரைஸ் காட். தந்தையர் தினம் என்று சொல்லும் போது இன்றைக்கு காலையில அன்பு மகன் போஜராஜன் வந்திருந்த போது இதை குறித்து பேசினோம். தகப்பன் மறக்கப்படுகிறான் பல இடங்கள்ல. உண்மைதானே? உலகம் எல்லாரையும் போற்றும் பாருங்க. பெரும்பாலும் தாய்மார்கள் போற்றப்படுகிறவர்கள். உண்மையிலே தாயின் தியாகம் பெரிதுதான். தாயின் தியாகத்திற்கு வேதமே சொல்லும், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப தாயின் அன்பு ஒரு பெரிய அன்பு தான், ஈடில்லாத ஒரு அன்பு தாயின் அன்பு. ஆனாலும் ஏனோ இந்த தகப்பனுடைய அன்பு உலகத்துல என்ன செய்யறது இல்லை, அவ்வளவு தெரியறது இல்லை. பாருங்க, தகப்பன் பேசப்படுகிறது இல்லை. எல்லாரும் குடும்பத்திலையும் பாருங்க, நாங்க அப்படி இருந்தோம், எங்க அம்மா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க சொல்லுவோம். பல தகப்பன்மாருடைய வரலாறு நமக்கு தெரிகிறதே இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்று சொன்னால் தகப்பன் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளுகிறவன் அல்ல, வெளியே எதையுமே காமிச்சுக்கிறவன் இல்ல. பாருங்க, அவன் சில வேளைகள்ல சொல்வது கூட இல்லை அவன் தியாகத்தை, அவன் படுகிற வேதனையை வெளியே சொல்லுவது கூட ஒரு மெழுகுவர்த்தி என்று சொல்லலாம். தகப்பன அவன் கரைத்து கொண்டு குடும்பத்திற்காக வாழுகிறான், குடும்பத்துக்காக யோசிக்கிறான். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மிஷின் மாதிரி வேலை செய்கிறவர்கள் இருக்கு. காலையில எந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, கிளம்பாங்க, ஓடுவாங்க, சாயந்தரம் அடைவாங்க. மற்ற காரியங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க, வீட்டின் பிற காரியங்கள் எல்லாம் சரிவர இயங்குவதற்கு காரணம் இந்த ஒரு ஜீவன் ஓடுவதும் வருவதுமாய் இருப்பதுதான். வெளியவே தெரியாது. சமையல் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, தேவையான புக்ஸ் வாங்குவாங்க, தேவையான ட்ரெஸ் நேரத்துக்கு வந்துடும், தேவையான மளிகை பொருட்கள் வந்துடும். இதெல்லாம் வருவதற்கு காரணம், இந்த சந்தோஷத்திற்கெல்லாம் காரணம் ஒரு ஜீவன் மிஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. அது போற நேரத்துக்கு போயிடும். வீட்டுல 1000 கெஸ்ட் இருந்தாலும், நிறைய பேர் வந்திருந்தாலும் அது இருக்காது. அது வேலைக்கு போயிடும். பாருங்க, அது தகப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் தான். நான் ஒரு கவிதை ஒன்றை வாசித்தேன். நான் தகப்பனாகும் வரை, அப்படித்தான் நினைக்கிறேன், தகப்பனாகும் வரை தகப்பனின் அருமை தெரியவில்லை. நான் தகப்பனாகும் வரை தகப்பனின் அருமை தெரியவில்லை. இன்னைக்கு கூட நம்ம பிள்ளைங்க பாருங்க, நம்மளை சில சமயம் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம பிரயாசங்கள், நம்ம கஷ்டங்கள் தெரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், அவர்கள் தகப்பனாக மாறுவாங்க. அந்த தகப்பனாக மாறும்போது அந்த தகப்பனுடைய பிரயாசங்கள் என்ன அப்படின்றது அப்போதான் தெரியும். எங்க அப்பா என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு, என்னை தூக்குவதற்கும் என்னை சுமப்பதற்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தந்தையர் தினத்திலே தந்தைமார் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். தகப்பனாக நீங்கள் ஒரு நாள் மாறுவீர்கள் என்பதையும் நீங்கள் மறக்க வேண்டாம். எனவே இந்த செய்தி உங்களுக்காகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக, உங்கள் அனைவருக்காகவும்
ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் நான் பெருமையாக பார்க்குறேன் மனசுக்குள்ள. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தபடினால் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சிறந்த தகப்பன் ஒருவர் நமக்கு இருக்கிறார், பரலோக தகப்பன். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் போதுமான தகப்பன். உலக தகப்பன் ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு தகப்பன், ஒரு லிமிட் தான் உலக தகப்பனாலே நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் நம்முடைய உன்னத தகப்பன், அவருக்கு லிமிட்டே கிடையாது. லிமிட்டை மீறி உதவி செய்கிறவர் அவர். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், என் பரலோக தகப்பன் எல்லையை மீறி எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த தகப்பனை குறித்தும் தாயை குறித்தும் மனைவியை குறித்தும் கணவனை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் எங்க கத்துக்க முடியும்னா சபையில தான் கத்துக்க முடியும். ஆமென். ஆலயத்துல தான் கத்துக்க முடியும். ஒரு மனைவி நான் எப்படிப்பட்ட மனைவியா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பைபிள்ல இருந்து தான் கத்துக்க முடியும். சபை தான் போதிக்கணும். அதை முக்கியமா இன்றைக்கு பல கலாச்சார சீரழிவுகளுக்கு காரணம் சபையில் இப்படிப்பட்ட போதனைகள் போதிக்காதது தான். ஒரு தகப்பனுடைய பொறுப்பு என்ன, ஒரு தாயினுடைய பொறுப்பு என்ன, ஒரு மனைவியின் கடமை என்ன, ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சபை சரியாக போதித்து கொடுத்திருக்கும் என்று சொன்னால் பல சமுதாய சீரழிவுகள் நடந்திருக்காது என்று நான் சொல்லுவேன். ஆமென். அதனால தான் சபை ரொம்ப முக்கியம். பாருங்க, சபை என்பது ஒரு குடும்பங்களின் குடும்பமாய் இருக்கிறது. பாருங்க, இங்க பல குடும்பங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறோம். பல குடும்பங்கள் ஒரே குடும்பமாக ஒரு இடத்தில் ஒரு வருகிற இடத்திற்கு பேர் தான் என்னது? சபை. Church is the family of families. Amen. அல்லேலூயா சொல்லுவோமா? Praise God. சங்கீதம் 122:1 குறித்து வைத்துக்கோங்க, எதுக்குமே நேரம் இல்லை, வேகமாய் நான் கடந்து செல்கிறேன். சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். என்னவா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் தான் நம்முடைய வாக்குத்தத்த சங்கீதமே. அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, சர்ச்சுக்கு வாங்க போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சான். ஏன் சந்தோஷம் ஆயிருச்சுன்னா, அல்லேலூயா, சபையில தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நான் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விஷயங்கள் சர்ச்சில் தான் சொல்லி கொடுக்கப்படுகிறதாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். சங்கீதம் 16:1 இவ்வாறாக வாசிக்கிறோம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். You will show me the path of life. ஆங்கிலத்தில் என்னவா? ஜீவ மார்க்கத்தை. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப சர்ச்சில் என்ன இருக்கா? சர்ச்சில் என்ன இருக்கு? அல்லேலூயா. நினைப்பே நம்ம மாத்தணும். பாருங்க, சர்ச்சுக்கு போவோம் வாருங்கன்னா உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் சந்தோஷமா இருந்துச்சுன்னா, சர்ச்சில் தான் நான் எப்படி வாழணுன்ற சீக்கிரட்டை கர்த்தர் என்னோடு பேசுகிற இடம். சபை என்பது ஒரு சடங்காச்சாரமாக கூடுகிற இடம் கிடையாது. சபை என்பது நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயே தீரணும்னு வருகிற இடம் கிடையாது, கடமைக்கு வருகிற இடம் கிடையாது. சபை என்பது ஐயோ நான் சர்ச்சுக்கு போகாம இருந்தா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர இடம் கிடையாது. சபை என்பது நான் போகிற இடம். அல்லேலூயா. ஏனென்றால் சபையில தான் நான் எப்படி வாழ வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. 16வது சங்கீதத்தில் என்ன வாசித்தோம்? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். வாழ்க்கையின் பாதையை எனக்கு சபையில தான் நீங்க கற்றுக் கொடுப்பீங்க. நான் எப்படி பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வேண்டுமானாலும் நடந்துக்கலாமா? எப்படி வேண்டுமானாலும் வெளியே சமுதாயத்தில் பேசிக்கலாமா? இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு அழகு இருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. இதே நல்லா தான் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு அழகு இருக்கு. ரெண்டாவது என்னது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அளவுன்னு நான் சொல்றது ஒரு வரைமுறை. ஆண்டவரை அறியாதவங்க, கிறிஸ்துவை தெரியாதவங்க வரம்பு மீறி பேசுவாங்க, எல்லை மீறி பேசுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் என் வரம்பை என்ன செய்யக்கூடாது? நான் வரம்பை மீறிட்டேனா என் ஆண்டவர் நாமத்தை
என் வாழ்க்கையில நான் தூசிக்க ஆரம்பிச்சிருவேன். தரைக்கு இறங்கி சிலவங்க சண்டை போடுவாங்க. நான் தரைக்கு இறங்கி சண்டை போட, கண்ட வார்த்தையை பேசி அது சண்டை போடும். எனக்கு ஒருவேளை இந்த வார்த்தை தெரியுமான்னு கேட்டா தெரியும் தான். ஆமா தானே? கெட்ட வார்த்தைலாம் தெரியாமையா இருக்கணும், தெரியும் தான். எனக்கு தெரியுன்றதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. இதெல்லாம் எங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது? சபையிலே. சபையில தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் பார்க்கிறோம் பாருங்க, சபையிலே கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5:26 முதல் 27 வரை இருக்கக்கூடிய வசனங்கள்ல ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். கணவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்னு சொல்லுது பைபிள்? அன்பு கூறுகிறவனா இருக்கணும். யார்கிட்ட? மனைவிட்ட. அல்லேலூயா. கணவனுடைய முக்கிய பண்பு என்ன? அன்பு கூறணும். நீ ஆண்டவருடைய பிள்ளையா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனா நீ கணவனா இருப்பேனா, உனக்கு ஒரு மனைவி இருக்குன்னா உன்னுடைய முதல் கடமை நீ உன் மனைவியில் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்னா, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கணவன் எப்படி இருக்க வேண்டும் பைபிள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் மனைவியில அன்பு கூறுறவனா இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. மனைவிட்ட சிடி சிடி சிடின்னு இருக்கிறவன் வேதம் சொல்லுகிற கணவன் கிடையாது. எத்தனை பேர் கவனிக்கிறேன்? கணவன்மார்கள் கையை உயர்த்துவோம். கணவன்மாரா இருக்கிறவங்க கையை கணவன்மாரா இருக்க போறவங்க கையை உயர்த்துவோம். உயர்த்துங்க. நீங்களும் ஒரு காலத்துல கணவன்மாரா இருப்பீங்களா? கையை உயர்த்து, எல்லாம் உயர்த்து. சரி, ஆண்டவர் படைத்த கணவன்மாருடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, மனைவியில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். சிட்டு சிட்டு சிட்டுன்னுக்கிட்டே இருக்கணும். அப்படியா? இல்லை. ஒரு முறை பாருங்க, என் மனைவியை நான் ரொம்ப பெருசா அவளில் அன்பு கூறுகிறேன். நிச்சயமாய் சொல்ல முடியும், அவளில் அன்பு கூறுகிறேன், அவளை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஆனால் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப அதான் இந்த ஆம்பளைகள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, மனசுக்குள்ள எல்லாம் இருக்கும், ஆனால் அது வெளியே காட்டிக்கிறது இல்லை. அதை காட்டிட்டா என்ன பிரஸ்டீஜ் போயிடும் பாருங்க. அதனாலேயே அந்த கெத்து விடாமையே மீசையில மண் விட்டாமையே அவன் இருப்பான். ஆனால் அவன் நேசிப்பான். உண்மையிலே சொல்ல போனான். அல்லேலூயா. எல்லா கணவன்மார்களுக்கும் மனைவி மேல, நல்ல கணவன்மார்களுக்கு அன்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க தான் மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அன்பு என்பது எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அன்பான். அன்பு என்பது உள்ளே வைப்பதல்ல, அன்பு என்பது வெளியே காட்டப்பட வேண்டும். தேவன் அன்பு கூர்ந்து இயேசுவை கொடுத்தார். டெமான்ஸ்ட்ரேஷன், எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. நான் உன்னை நேசிக்கிறேன்னு உங்களை என்னை பார்த்து சொல்லாம இயேசுவை கொடுத்து, பார்த்தியா உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு. அன்பு என்பது ஏதோ ஒன்றை கொடுக்கும், அன்பு என்பது வெளியே காண்பிக்கும். நான் உன்னை நேசிக்கிறேன்றத பாரியா இது. அல்லேலூயா. அப்ப என் மனைவி ஒரு வாரம் சிக்காயிட்டாங்க. ஒரு வாரம் எலும்ப கூட முடியாத ஒரு சிக்கு. அல்லேலூயா. அவளால் எலும்ப கூட முடியல, படுத்த படுக்கையாய் ஒரு வாரமாக அவள் மாறிட்டா. எல்லா வேலையும் இப்ப எங்க வந்துருச்சு? ஏன் தலைக்கு வந்துருச்சு. என்னுடைய மூத்த மகன் சமையல் எனக்கு அதிகமாக உதவி செய்வான். அவனே சமைக்கவும் செய்வான், நல்லா சமைக்கவும் செய்வான். என்னை விட அழகா ஜரன் சமைப்பான். ஸோ அவன் வந்துடுவான், ஆனால் சமைப்பான். ஆனால் எல்லா பாத்திரத்திலையும் சமைப்பான். அதான் அவன்கிட்ட இருக்க ஒரு நல்ல குவாலிட்டி. நல்லா சமைப்பான், அவன் கிச்சன்ல இருக்க அத்தனை பாத்திரத்திலையும் சமைப்பான். அளவா 2 எடுத்து 3 எடுத்து செய்ய மாட்டான். இது எனக்கு தெரியவில்லை பாருங்க. ஒவ்வொரு முறை சமைக்கும் போதும் அத்தனை சிங்கில வந்து நிறைஞ்சிரும். திரும்ப உட்காந்து கழுவுவேன் பாருங்க. பாத்திரம் கழுவுறது ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு, வெறுப்பாயிருச்சு எனக்கு. அப்பந்தான் எனக்குள்ள உள்ளுணர்வு இல்லை, இதை தாண்டா உன் மனைவி டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கா உனக்கு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போதான் நான் உணர்ந்து, ஓகே என் மனைவி எனக்காக என்னெல்லாம் செய்கிறா.
அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, ஆராதனை வேலையில் அதை தான் ஆண்டவர் பேசினார். என்னெல்லாம் நம்ம செய்கிறோம், உங்களில் பலருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும். நான் ஆவியானவர் சொல்லாமல் அதை நான் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உள்ளங்களில் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு காயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. என்னெல்லாம் இதுங்களுக்காக நம்ம செய்கிறோம், ஒரு நன்றி இருக்கா நம்ம மேலே அப்படின்ற உணர்வோடு நீங்கள் உட்கார்ந்திருந்தது எனக்கு தெரியும். ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு சொன்னார். என்ன பாடுபடுறோம், ஒரு நன்றி இருக்கா, ஒரு 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 நன்றியை வெளிப்படுத்துகிறாங்களா? கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர்னோடு கூட இருக்கிறார். நீ பட்ட பிரயாசங்கள், நீ இல்லைன்னா ஜீவனே இல்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். மகளே, உன்னுடைய உள்ளத்தை பார்க்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை காயம் கட்டுறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு கூட்டே வந்தார். ஆமென். எனக்கு அந்த ஆராதனை நேரத்தில் அந்த வார்த்தை என்னையும் அறியாமல் எனக்குள்ளிருந்து வெளியே வந்தது. பிரைஸ் காட். காரணம், உங்கள் காயங்களை கட்டுவது தான் ஆண்டவருடைய விருப்பம். கணவன்மார்களுடைய கவனத்திற்கு, அல்லேலூயா, மனைவிமார்கள் இல்லை என்று சொன்னால், நல்ல இந்த அன்பான இப்படிப்பட்ட மனைவிகள் என்றால், இன்றைக்கு நான் இங்கே இப்படி ஒரு பிரசங்கியாராய் நின்று இருக்க முடியாது. கண்டிப்பா நான் இங்கே நின்றுக்க முடியாது, நீங்க அங்கே உட்கார்ந்துருக்கவும் முடியாது. காரணம், மனைவி இக்கட்டான நேரத்தில் எந்த சங்கோஜமும் படாம, மேபி டாய்லெட் கூட கிளீன் பண்றதுக்கு அவர் ரெடியா இருப்பா. அல்லேலூயா. ஸோ கணவன்மார்கள் கவனத்திற்கு இந்த நல்ல நாளிலே, அல்லேலூயா, முதல் கணவன்மாருடைய குவாலிட்டி என்னது? மனைவியில் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது என்னது? அல்லேலூயா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். இயேசுவை பாருங்க, தம்மை தாமே மனைவிக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். சபைக்காக இயேசு தம்மையே இது ஒரு பயங்கரமான குவாலிட்டி பாருங்க. நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, என் மனைவிக்காக என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். எனக்கு இது பெரிய ரெவலேஷனா இன்னைக்கு இருக்குது. கிறிஸ்து சபைக்காக தம்மை தாமே ஜீவன் போற வரைக்கும் விட்டு கொடுத்துட்டாரு. அப்படி எந்த பிடிச்சுக்கோணும், உனக்கு தான் நான், அப்புறம் தான் அடுத்து. ஊருக்கெல்லாம் ஓடுவாங்க, ஊருக்கெல்லாம் பேசுவாங்க கணவன்மார்கள். கணவன்மார்கள் அப்படி இருக்கலாகாது. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரா இயேசு மனைவிக்காக? தம்மை தாமே, உனக்கு தான் நான், அப்புறம்தான். எனக்கே இந்த வார்த்தை உரிதாகட்டும் இந்த நாளிலே, இயேசுவின் நாமத்தினாலே. தாழ்மையாய் இந்த வார்த்தைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் என் மனைவிக்கு நான் ஒப்பு கொடுக்கிற கணவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவளுக்கு போக தான் அடுத்து. ஏன்னா என்னை நம்பி வந்தவ, யாரையும் நம்பி வரல. என் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை போகட்டும். என் மனைவி என்ன நம்பி வந்திருக்கா, அவங்க அப்பா அம்மாவை விட்டு, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு என் ஒருத்தனை நம்பி வந்திருக்கா. நான் அவளை ஒத்தையா விட்டுட்டு நான் ஊருக்கெல்லாம் போய் அதை செய்யறது இதை செய்யறது. முதல்ல ஒரு கணவன் மனைவியின் இடத்துல அன்பா இருக்கணும். இரண்டாவது, மனைவிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். என் மனைவிக்கு போகதான் அடுத்து. இயேசு சபைக்காக ஜீவனை கொடுத்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் சொல்கிறது. மனைவி என்பவள் சபைக்கு ஒப்பாக இருக்கிறார். சபைதான் மனைவி, மணவாட்டியாகிய சபை. இயேசுதான் மணவாளன். அல்லேலூயா. அப்ப மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிமார்களுடைய முக்கிய பொறுப்பு என்ன பைபிள் சொல்லுதுன்னா, உன் கணவனுக்கு என்ன செய்? கீழ்ப்படி. எனக்கு என்னன்னு தெரியல, கணவனை எடுக்கும்போது பைபிள் சொல்லுது அவன் உன் மனைவியை நேசின்னு சொல்லுது, மனைவிக்கு சொல்லும்போது கீழ்ப்படின்னு சொல்லுது. நான் நினைக்கிறேன் ஆண்களுக்கு அன்பு கூறுகிற விஷயத்தில் பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். உன்னை சொன்னா அவங்க என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, நான் கணவனாகவும் இருக்கிறேன், எனக்கு ஒரு மனைவியும் இருக்கிறபடினாலே நான் இதை பேசுகிறேன். உன்னை சொன்னா ஒரே ஒரு சொல்ல அது நம்ம பல ஆங்கிள் யோசித்து ஒன்று சொல்லியிருப்போம், இது இப்படி செஞ்சா அது நல்லா இருக்கும்னு. ஆனா
அதுக்கு கீழ்ப்படிதல் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் லேட்டு பிக்கப். ஓஹோ, இதுக்கு தான் அவன் சொல்லியிருக்கிறானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அப்போ மனைவிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா கீழ்ப்படிதல் தான் பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் உங்கள் சொந்த புருஷருக்கு பைபிள் என்ன சொல்லுது? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். இங்கே தலைகீழாவும் நடக்கும் பாருங்க. சில சமயம் என் மனைவி சொல்லுவா, இதை செய்யாதையா, இதை சாப்பிடாத, உனக்கு சேராதுன்னு சொல்லுவான். இதை சாப்பிடாத, இது ஒத்துக்காது உடம்புக்குன்னு சொல்லுவா. வேற யாராச்சும் சொல்லுவாங்க பாருங்க, இதை சாப்பிடாதீங்க பாஸ்டர்ன்னு சொன்னோன்னா அதை காரியமாக சொல்லுவேன். அம்மா அவங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க, இது அசிடிட்டிக்கு நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இதைத்தானே நான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது அதான் பாருங்க, அதை அப்படியே உல்டாவா இப்போ மாற்றி சொல்கிறேன். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? ஊரில் இருக்குங்க அத்தனை பேரையும் கீழ்ப்படிவாங்க. சர்ச்சு பாஸ்டர் சொல்றது கூட என்ன செய்வாங்க? பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உன் வீட்டுக்காரனுக்கு முதல்ல நீ கீழ்ப்படி. இது ரெண்டுமே கட்டளையா இருக்கிறது. ஒப்பீனியன் இது கிடையாது, ஆப்ஷன் கிடையாது, சஜஷன் இல்லை. கணவன் உன் மனைவியை நேசி, மனைவி உன் கணவனில் அன்பு கூறு. இது ரெண்டுமே ஆப்ஷன் கிடையாது. உனக்கு முடிஞ்சா செய் கிடையாது, செஞ்சுதான் தீரணும். கணவனே உன் மனைவியிலே அன்பு கூறு, எப்படி அவள் இருந்தாலும். மனைவிய கட்டிட்ட முடிஞ்சு போச்சு. கட்டுற வரைக்கும் யோசிச்சுக்கோ. நீ வாலிபர்களுக்கு சொல்றேன், கட்டுற வரைக்கும் யோசி. முடி நீளமா வேணுமான்றதை யோசிக்கலாம், கண் எப்படி இருக்கணும்ன்றது யோசிச்சு ஜோம் பண்ணிக்க வேண்டாம். ஹைட் எவ்வளோ இருக்கணுன்றது நிறைய பேர் சாட்சி கேட்டிருக்கேன் பாருங்க. நான் 6 அடி 2 இன்ச்சு, எனக்கு 5 அடி அப்படின்லாம் ப்ரேயர் பண்ணவங்களாம் பார்த்துருக்கேன். பால் தினகரன்லாம் ஜோம் பண்ணியிருக்காரு அடி வச்சு, எனக்கு இத்தனை அடி வேணும்னு. ஆண்டவர் அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நேரத்தில் தான் மனைவி வேணும் எல்லாம் சொல்லிச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சா வாழ்விலும் தாழ்விலும் தான். அதுக்கடுத்து மரணம் நம்மை பிரிக்கும் வரை முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குறை சொல்லக்கூடாது. உன் முடிய இப்படி இருக்கு, உன் மூஞ்சியே இப்படி இருக்கு, உன் மூக்கியே இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ நல்ல மூளை உள்ளவனா யோசித்தானே உன் மனைவியை கட்டின. உன் மனைவி எப்படி இருக்கிறாளோ அப்படியே அவளை நேசிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. என் மனைவி இப்படிதான் இருக்கா, இவதான் என்னுடைய மனைவி, இவளை தான் நான் நேசிக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னு நேசிக்கணும். என் மனைவி நான் இப்போ அழுகிறதுனால என் மனைவி வேற மாதிரி மாறப்போறது கிடையாது. இந்த மனைவி தான், இதே ஹைட்டு தான் என் மனைவி, அவளை தான் நேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது. நான் நேசிக்க போகிறேன். இதுதான் பைபிள் கீழ்ப்படிதல் கட்டளை. மனைவிமார்களுக்கும் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்களாம்? உன் புருஷன் நல்லா இருக்கும்போது கீழ்ப்படுகிறது இல்லை. வீட்டுக்கு பாருங்க, புருஷன்மார் நல்லா இருக்கும்போது பாருங்க மனைவி வருவாங்க, அவங்க டீ போட்டு கொடுக்கறது என்ன, டிஃபன் பண்ணி கொடுக்கறது என்ன, புதுசாக அன்னைக்கு தான் ஒரு டிஃபனே கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா கணவன் நீட்டாக இருக்கும்போது. இந்த கணவன் கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணிட்டான இவங்க போட்டு பார்க்குங்க பாருங்க, அன்னைக்கு தெரியும் சீனு. டீ வராது, சாப்பாடு நேரத்துக்கு வராது, நம்மளா போய் கெஞ்சணும், ஏம்மா ஏதாவது குடிக்க கொடுமா, சத்தமே வராதுன்றது எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அப்ப கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ரெண்டாவது, குழந்தைகள் எப்படி இருக்கணும்? குழந்தைக்கு நல்ல உதாரணம் இயேசு. இயேசு தான் ஒரு சிறந்த குழந்தை. யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நல்ல குழந்தை இயேசு. ஒரே பேரான பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீ பூமியில நல்லா வாழணுமா? பூமியில நல்லா வாழணுமா? அப்பா அம்மாவை அசட்டை பண்ண எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்பா அம்மாவை கண்ணீர் வடிக்க வச்ச, கவனிக்கிறீங்களா குழந்தைங்களா? அப்பா அம்மாவை கண்ணீர் வடிக்க விட்டவன் அவன் கடைசி நாளில்
அதை விட அவன் கண்ணீர் வடிச்சிட்டு தான் அவன் போவான். என்னடா பாஸ்ட் மேல இருந்துட்டு சபிக்கிறாருன்னு, சபிக்கல. பைபிள் சொல்லுது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாவதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் என்னச்சி கனம் பண்ணு. அப்பா அம்மா சொல்றதை கேட்டு, எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ, அப்படி எத்தனை பிள்ளைகளை பார்த்துருக்கீங்க? எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் செய்வேன். யாரும் அந்த பிள்ளைகளுடைய மனதை மாற்றவே முடியாது. ஏதாச்சும் எவனாச்சும் ஒருத்தன் வந்து மாத்தி, வா வந்துரு போயிடலாம், நான் உன்னைய லவ் பண்றேன், வா நம்ம ஓடி போயிடுவோம், என்னத்தை சொல்லி மாத்துங்க. நல்லா வளர்ந்த பிள்ளையை யாராலையும் மாற்ற முடியாது. ஒழுங்கா ஓடிரு. எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் நான் இருப்பேன். எங்க அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க எனக்கு நல்லதா. அப்படிப்பட்ட பொண்ணுங்களையும் பார்த்துருக்கிறேன், பிள்ளைங்களையும் பசங்களையும் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். அது அவங்களுடைய வாழ்க்கையில் பிற்காலத்திலே ஆசீர்வாதமாய் வருகிறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மாவை நேசித்த பிள்ளைங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்வது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்கள் வாழுவார்களாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். நான்லாம் இந்த விஷயத்தில் ஒரு மனம் திரும்பின ஒரு மாந்தன் தானே தவிர நான் ரொம்ப பெர்ஃபெக்டானவன் கிடையாது. எங்கள் அம்மாவை ரொம்ப அழ வச்சிருக்கேன். சின்ன வயசில் ரொம்ப அழ வச்சிருக்கேங்க. என் தாயாரை நான் விதவை தாயை நான் அழ வைத்தவன் தான். முன்னாடி நான் நின்றுட்டு ஒன்று பரிசுத்த தூதனை அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கல. ஆனால் இன்றைக்கும் அதனுடைய காயம் எனக்கு ஆறவே இல்லை. எங்கள் அம்மாவை எதை செஞ்சு நான் சமாதானப்படுத்துவேன்னு தான் இப்போ என் இதயம் அடிச்சிட்ருக்கு. இதை செஞ்சுட்டா அது சரியாயிராதா, அந்த கண்ணீர் சரியாயிராதா, நான் கண்ணீர் வடிக்க வச்சேனே அது சரியாயிராதான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால குழந்தைகள், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் கவனமாயிருங்க. அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. அப்பா அம்மா கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. அல்லேலூயா. கணவன் மனைவி கூட பாருங்க, நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஒரு 2 வரன் வந்திருக்கு, இதில் எந்த வரன் வேணும்னா ஜாப் பண்ணி லெஃப்டா ரைட்டான்னு பார்த்து ஒன்று எடுத்துக்கிறோம். ஆனால் அப்பா அம்மாவை நம்ம யாரும் தேர்ந்தெடுக்கவே இல்லை. அப்பா அம்மா கடவுளாக பார்த்து கொடுத்தது. இவங்க தான் உன் அப்பா அம்மா, ஆமேன்னு சொல்லுவோம். இவங்க தான் உன் அப்பா அம்மா. அல்லேலூயா. இவங்க வெள்ளையா இருக்கணும், எங்க அப்பா படிச்சிருக்கணும், எங்க அம்மா ரொம்ப டேலண்டடா இருக்கணும், நான் வந்து சூஸ் பண்ணவே முடியாது. கடவுள் எதை யாருக்கு கொடுக்குறாரோ அவங்க தான் அப்பாவும் அம்மாவும். அதனால தான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது போல, அப்பா அம்மாவை கனம் பண்ணுன்னு. சில பிள்ளைகள் சொல்லும் பாருங்க, உங்களுக்கு பிறந்ததுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு பிறந்து தொலைச்சதுக்கு நான் எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் பிறந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவது வேதப்படியாக அது மிகப்பெரிய தவறு. எங்கேயோ பிறக்கணும்னா கர்த்தர் உன்னை அங்கே பிறக்க வச்சிருப்பார்ல. அமெரிக்கா வெள்ளைக்கார பெற்றோருக்கு உன்னைய பெற்றிருக்கணும்னா அங்கே பிறக்க வச்சிருப்பார்ல. நீ அமெரிக்கனா பிறந்திருப்ப. நீ உன்னைய இந்த வீட்டில் இந்த அப்பா அம்மாவுக்கு, படிக்காத அப்பா அம்மாவுக்கு உன்னைய கொடுத்தது கர்த்தர். அவருக்கு தெரியும் இந்த பெற்றோர் தான் உன்னைய சரியா வளர்ப்பாங்கன்றது ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் உன்னை கொடுக்குறாரு. இப்ப நீ சொல்லும் போது உங்களுக்கு போய் பிறந்தேன் பாரு நானு அப்படின்னு சொன்னேன்னா, உன் பெற்றோரை உனக்கு கொடுத்த உங்க பெற்றோரை எல்லாம் நீ ஆண்டவரை கனஈனப்படுத்துற. சீரியஸ் மேட்டர் இது. இனிமேலும் அப்பா அம்மாட்ட தேவையில்லாம வாயை திறந்த நீ கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறாய் என்ற அர்த்தம். கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா நிற்கிறன்னு அர்த்தம். பிள்ளைகளே, வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை கண்ணீர் வடிக்க வச்சிருந்தேன்னா இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. வீட்டுக்கு போய், கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க. உங்க அப்பா அம்மாட்ட அதுக்கு அடுத்து 2வது போய் அப்பா அம்மாட்ட போய் நீயா மன்னிப்பு கேளு, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். அல்லேலூயா. ஸோ பிள்ளைகள் யாருக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணுமா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடைசியா ஃபாதர்ஸ் டே, ஒரு தகப்பனுக்கு வருகிறோம். மனைவியை பார்த்தோம், கணவனை பார்த்தோம், பிள்ளைகளை பார்த்தோம், தகப்பனை பார்க்கிறோம். தகப்பன் அல்லேலூயா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? எபேசியர் 6:4 சொல்றார் பாருங்க, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை
கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதீங்க. குழந்தைங்களை டென்ஷனாக வைக்கிற மாதிரி ஒரு தகப்பன் நடந்துக்க கூடாதான். எப்படி இருக்கு பாருங்க. ப்ரொவோக் பண்றது, கோபப்படுத்துறது, ப்ரொவோக் பண்றன்ற வேட வசனம் என்ன சொல்லுதுன்னா, ப்ரொவோக்கிங்னா அப்படியே அப்படியே கடுப்பேத்துறதுன்றாங்கல்ல. தகப்பன் பிள்ளைகள் கடுப்பேறுகிற விதமாய் அவன் நடந்து கொள்ள கூடாதான். கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் என்னவா, போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டுமாம். ஒரு தகப்பனுடைய கடமை இது. ஒரு நல்ல தகப்பனுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப ஏசி மெக்கானிக்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஒரு ஏசி மெக்கானிக்கிட்ட ஏசி மெக்கானிக்கை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லா ஏசி மெக்கானிக்கிட்டையும் போக மாட்டோம். யார் அதிலே சிறந்த ஏசி மெக்கானிக்னு பார்த்து அவங்கள்ட்ட போய் காரியத்தை தெரிஞ்சுக்க தான் விரும்புவோம் இல்லையா? இப்ப நமக்கு தகப்பனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே அதிக எக்ஸ்பீரியன்ஸும் அதிக பிள்ளைகளையும் உடைய தகப்பன் யாரு சொல்லுங்க பாப்போம். அதிகமான பிள்ளைகளை உடைய தகப்பன் யாரு? பரலோக பிதா தான். அவருக்கு தான் நிறைய பிள்ளைங்க இருக்கு. பூமியில கூடி போனா ஒரு 12-15 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். எங்க தாத்தாவே ஒரு டசன் வதவதன்னு பெத்து போட்டிருக்காரு. ஆனா ஆண்டவர் உலகம் முழுக்க பிள்ளைகள் அவருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவர்கிட்ட தான் தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல தகப்பன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? தகப்பன் மாறாய் இருக்கிறவர்களுக்கும் தகப்பன்களாய் மாறப் போகிறவர்களுக்கும் தகப்பன் ஸ்தானத்திலே குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன். சில வீட்டில் அந்த தாய் தான் என்னவா இருப்பாங்க, தகப்பனா இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய தலைவன் இருக்க மாட்டார், ஒரு மறைந்திருப்பார், இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த அம்மா தான் தகப்பனுடைய ரோலையும் எடுத்து அவங்க குடும்பத்தை நடத்திட்டு போவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வார்த்தை செல்லட்டும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்திலே இதை வாசித்து இந்த வசனத்தை மட்டும் தியானித்து முடிப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். என்னவா? தயவையும் கண்டிப்பையும் பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு தகப்பன், தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தகப்பனாய் இருக்கிறார். இப்ப அந்த தகப்பன் என்னென்ன கேரக்டரை வச்சு குழந்தைகளை அணுகிறார் என்றால், அவர் தயவும் கண்டிப்பும் உடையவராய் இருக்கிறார். ஒரு அப்பா தயவா நடந்துக்கணுமா பிள்ளைகள்கிட்டன்னு கேட்டா, தயவா நடந்துக்கணும். அப்பா கண்டிப்பா நடந்துக்கணும்னா நிச்சயமா ஒரு தகப்பன் எப்படிதான் இருக்கணும்? கண்டிப்பா தான் நடந்துக்கணும். இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்துல எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க உங்க குழந்தை முந்தியெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு பாருங்க. ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சிச்சு இது. ஸ்கூல்ல டீச்சர் ஏதாச்சும் சும்மா ஸ்கேல் வச்சு தட்டினா கூட டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சரை வைக்காது. குழந்தைகளை டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாது. இது போக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, யூஎஸ்ல எல்லாம் பெற்றோர் குழந்தைங்களை ஏதாச்சும் கோவப்படுற மாதிரி பேசிட்டா கேஸ் கொடுக்கலாம். பெற்றோர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாயவே ஏற்கனவே பேச முடியாது குழந்தைகள்கிட்ட, அதுக பேசுற பேச்சுக்கு. இப்ப நம்ம வாயை திறந்தோன்னு வைங்க, அவ்வளவுதான். இன்னும் போக போக தண்டனைகள் அதிகமாய் மாறும். ஆனால் வேதம் அப்படி சொல்லல. ஒரு நல்ல தகப்பன் தயவுள்ளவனாகவும் இருக்க வேண்டும், கண்டிப்புடையவனாகவும் இருக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்டவரா தான் இருக்கிறாரா? அல்லேலூயா, பிரைஸ் காட். கண்டிப்பு என்பதை குறித்து ஃபர்ஸ்ட் பார்த்து தயவுக்கு போலாம். சிவியாரிட்டின்றாங்க ஆங்கிலத்தில். Hallelujah, severity. Behold therefore the goodness and severity of God. Hallelujah. கண்டிப்பு என்பது தண்டிப்பு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பு என்பது
தண்டிப்பு அல்ல. தேவன் நம்மை தண்டிக்கிறது இல்லை. அவர் என்ன செய்யறாரு? கண்டிக்கிறார். தண்டிச்சிருந்தார்னா செத்திருப்போம். அவர் நம்மை கண்டித்திருக்கிறபடினால்தான் அங்கங்க அடிபட்டு திரும்ப சரியாகி உட்கார்ந்துட்டு இருக்கோம். பெரம்பெடுத்து 2 காட்டு காட்டுறது எதுக்கு? அவன் செத்து போறதுக்கா? நம்முடைய பிள்ளைகளை ஸ்கேல் எடுத்து பெரம்பெடுத்து அப்படி செய்வியான்னு பின்னாடி 4 போடுறான் பார்த்தீங்களா? அவன் செத்து போறதுக்கு அடிக்கிறோம். அவன் திரும்ப அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக செய்வதற்கு, அந்த செயலுக்கு பேர் தான் அது கண்டிப்பு, தண்டிப்பு கிடையாது. அப்ப தேவன் நம்மை தண்டிக்கவில்லை, கண்டிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறவராய் இருக்கிறார், ஆண்டவர் தான் என்னை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், பிசாசு தான் செய்வான். தண்டனையினாலே நம்ம அழிந்து போவதற்கு கொடுக்கப்படுவது. கண்டிப்பு என்பது நாம் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் மனம் பொருந்துவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு செயல். நல்ல தகப்பன் எப்படி இருக்கணுமா? கண்டிக்கிறவனா இருக்கணுமா? கண்டிப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நல்ல தகப்பன் கண்டிக்கிறவனாக இருக்கணும். கண்டுக்கிறாதவனா இருக்கக்கூடாது, கண்டிக்கிறவனா இருக்கணும். சில தகப்பன்மார் பாருங்க, குடும்பத்தை கண்டுக்கவே மாட்டான். மனைவி எப்படி இருக்கு, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவன் ஒரு நல்ல தகப்பனே கிடையாது. வீட்டில் என்ன நடக்குது, பிள்ளைங்க என்ன செய்யறாங்க. சில தகப்பன்மார் பாருங்க, அவங்க பார்க்கறதே தெரியாது, அவங்க கவனிக்கிறதே தெரியாது. குழந்தை நினைச்சிட்டு இருக்குங்க நம்மளை யாரும் பார்க்கல, நானா அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொன்றையும். ஒரு நாள் சேர்த்து வச்சு ஒரு போடணும், அப்போதான் அது சரியாகும். இல்லைன்னா நம்மளை தான் யாரும் பார்க்கலையே அப்படின்ற இஷ்டத்துக்கு நம்ம போவோம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் வசனத்தை மட்டும் எடுத்து வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். எப்படியா? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள கடிந்து கொள்றேன், சிட்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. அப்ப உண்மையான நேசத்துல என்ன இருக்கு? கடிந்து கொள்ளுதலும் சிட்சையும் இருக்கிறது. உண்மையான அன்புல என்ன இருக்கு? கடிந்து கொள்ளுதலும் சிட்சையும் இருக்கும். எல்லார்ட்டையுமே. தகப்பன் உறவுல மட்டும் இல்லைங்க. என்னை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை யாராச்சும் உரிமையா திட்டுறாங்களா, அவங்க உள்ளத்துல உங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சிலது பாருங்க, தேனை உதட்டுல தடவிக்கிட்டே பேசும் பாருங்க. எத்தனை பேர் அப்படி பேசிருக்கீங்க? நீ நல்லவன், நீ சூப்பர், எந்த நேரமும் நம்மளை ஏத்தி உசுப்பு காட்டிக்கிட்டே இருக்கும். நீ நல்லவன், நீ செம்மையா பண்ற, உன்னைய அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னா அதை நம்பாத. உன்னைய பூசி முழுகிறதுக்காக ஏதோ பேசுது, உதட்டுல தேனை தடவிக்கிட்டு. உண்மையான அன்பு இருக்கவங்க நம்மளை கடிந்து கொள்வாங்க. இது தப்பு, இது செய்யக்கூடாது. நல்லது செய்யும்போது பாராட்டவும் செய்வாங்க. நீங்க தவறு செய்யும்போது தவறை சுட்டி காண்பித்து இது நீ செஞ்சது தப்புன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இருக்கவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அவங்க உண்மையான அன்புள்ளவங்க. அப்படிப்பட்டவங்க உங்க ஆபத்துல உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? ஓடி போக மாட்டாங்க. இந்த தேனை தடவில உதட்டுல தடவிட்டு பேசுறதுக்கு பிறகு சர்க்கரையா இருக்கும், அது பேச்சு இனிக்கும். எவ்வளோ இனிமையா பேசுதுன்னு நினைப்போம். நம்ம ஆபத்தில் இருக்கும்போது நம்மளை விட்டுட்டு ஓடிடுவது. அது எங்கடான்னு தேடுவோம். சக்கரை வாயை காணமேடான். நல்ல தகப்பன் நீங்க என்ன சொல்றாருன்னா, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்னை சிட்சிக்கிறேன், நீ ஃபீல் பண்றியா? அப்பவே முடிவு பண்ணிக்கோ, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். நீதிமொழிகள் 3:12 சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எங்கேயா சிட்சை விழுகுதா? அதனாலதான் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், சர்ச்சில் உங்களையே பேசுற மாதிரி இருக்கா? நல்லா கவனிங்க. மேல ஸ்டேஜ்ல ஏறி பாஸ்டர் உங்களையே பேசுறாரா? என்னையவே தான் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். சில சமயம் எல்லாரையும் யோசித்துக்கிட்டா வருவோம், எழுதிக்கிட்டு சோபனா சிஸ்டருக்கு இந்த வசனம்,
இருதயசாமி பிரதருக்கு இந்த வசனம், பிரின்சி சிஸ்டருக்கு இந்த வசனம், ஜெனிதாவுக்கு இந்த வசனம்னு எடுத்துக்கிட்டா வருவாங்க. கர்த்தர் கொடுத்த வசனத்தோட தலைப்பு செய்தியோடு இங்கே வருகிறோம். இங்கே வந்து ஆவியானவர் மூடி மறைச்சி அவர் நம்மகிட்ட இருந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பேச ஆரம்பிச்ச வசனத்துல உங்களுக்கு தேவைப்படுகிற வசனங்கள் போகுது, நல்ல காரியமும் போகுது, நம்ம செய்கிற தவறையும் வசனம் என்ன செய்யுது, சுட்டி காமிக்குது. தவறு சுட்டி காமிச்ச உடனே நிறைய சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன் பாருங்க, இந்த பாஸ்டர் என்னையவே சொல்றாருன்ட்டு போயிடுவான். இங்க இருந்து வார்த்தை வந்துச்சுன்னா என் மேல ஆண்டவர் அன்பா இருக்காரு, நான் ஏதோ ஒரு விஷயத்துல மாறிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறேன். எனக்கு வார்த்தை வரும், உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு போதகம்தான், எனக்கு மேல தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் அடங்கி இருக்கிறேன், அவங்க சொல்றதை நான் உடனே கேட்பேன். ஏன்னா என்னை நான் அவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கேன், என் வாழ்க்கையில பேசுங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீ இது செய்யறது நீ தப்பு, நீ இப்படி பேசுறதை நிறுத்து, இதை மாத்திக்கோன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன இவன் இருந்தாலும் என்ன இப்படி பேசிட்டான் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன்னா நான் மாற விரும்புகிற நபர் கிடையாது, நான் இப்படி தாண்டா இருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா அழிவை நானே என்ன செய்யறேன்னு அர்த்தம். எதுக்கு இவங்க என்னை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது உட்கார்ந்து யோசிக்கணும். ஓகே, என்கிட்ட ஏதோ தவறு இருக்கிறது, நான் மாறிக்கொள்ள வேண்டிய ஏதோ ஒரு பகுதி இருக்குது, அதனாலதான் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னு சந்தோஷப்படணும். சபையிலிருந்து உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைய சிட்சிக்கிறது போல தேவனும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன்கிட்ட தான் என்ன செய்யறாராம். உங்களுக்கு கடிந்து கொள்ளுதலான ஒரு வார்த்தை வருதுன்னா உங்க மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். சபை விட்டு ஓடிடாத. உன் மேல எவ்வளவு அன்பா இருந்தா பரலோகத்திலிருந்து வார்த்தை அனுப்பி உனக்கு பேசுவாரு, உன் வாழ்க்கை மாறணும்னு. நீ ஓடும் போதும் இந்த வார்த்தை எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் போதும் நான் சொல்றேன், மனசிலிருந்து சொல்றேன், அல்லேலூயா. நீ தேவன் உன்னை மாற்ற விரும்பும் போது நீ சொல்ற முடியாது, நான் மாற முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன், நீ வெறப்பா நிக்கிற. யாருக்கு நஷ்டம் வரப்போகுது? யாருக்கு நஷ்டம் வரப்போகுது? ஒரு தகப்பனுடைய இருதயமா இங்க இருந்து நான் கலங்கி பேசுறேன். உங்களுக்கெல்லாம் இங்க தகப்பனா ஒரு ஊழியக்காரனா என்னை நியமிச்சது யாரு? நீங்களா? இல்ல நானேவா? சுண்டபாளையத்தில் இப்படி ஸ்டேஜ் போட்டு நிக்கணும்னு நானா வந்து நின்று என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு தகப்பனுடைய ஆதங்கத்தில் ஆண்டவர் இன்னைக்கு என்னை பேச வைக்கிறாரு. இந்த மேடையிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கான வார்த்தைகள் வருகிறது என்றால் உங்க மேல எவ்வளவு ஆண்டவர் அன்பு வச்சிருக்காரு. கண்டுக்காம இருந்திருந்தா உங்களை நீங்க யாரோன்னு நினைச்சிருந்தா உங்களுக்கு பேசியிருக்கவே மாட்டாரே ஆண்டவர். ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது பிரியமானவர்களை நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நம்மகிட்ட பேசும்போது, அப்பா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா, நான் மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் போட்டுக்குங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை இப்ப என்ன செய்யறாருன்னு அர்த்தம், நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து. இந்த வசனத்துல ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் பாருங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அற்பமா என்றதுன்னா என்னது? சீப்பா நினைக்கிறது. ஆமா இந்த ஆளு சொல்லுவான் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் என்னது? அற்பம். ஏன் அற்பமாய் எண்ணாதேன்னா கர்த்தருடைய சிட்சை பெருசா இருக்காது. கவனிங்க, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதேன்னு பைபிள் சொல்லுது இல்லையா? ஏன் அற்பமா அவன் என்றான்னா கர்த்தருடைய சிட்சை பெருசா இடி மாதிரி தலையில வந்து இறங்காது. என்ன கவனிக்கிறீங்களா? கவனிச்சுட்டு எழுதுங்க. இடி வந்து தலையில இறங்கினா பயந்துட்டு உட்கார்ந்துருப்ப நீ. நானும் என்னையும் சேர்த்தா சொல்றேன். கர்த்தர் சிட்சை இடியும் எங்க இருந்தாச்சும் வர அடி மாதிரி இருந்துச்சுன்னா பேசாம எப்பா ஆண்டவரே உங்க சர்ச் தான் ஆண்டவரேன்னு கதைன்னு ஆண்டவர் சமூகத்திலே கிடப்போம். கர்த்தருடைய சிட்சை எப்படி வரும் தெரியுமா?
இது மூலமா மட்டும்தான் வரும். போதக சிட்சை. என்ன சிட்சை? அடிக்க மாட்டாரு, இடி விழாது, ஒன்றும் செய்யாது, இதுல இருந்து பேசுவார். இதுக்கு பேர் தான் சிட்சைன்னு பைபிள் சொல்லு. காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, ஆக்சிடென்ட் கொடுக்கறதுலாம் ஆண்டவர் வேலை கிடையாது. ஆண்டவர் எப்படி அடிப்பார்னா வசனத்தின் மூலமா மட்டும்தான் பேசுவார். நமக்கே உள்ள உறுத்திரும். ஓ, நேற்றைக்கு பாருங்க, என் மனைவியை ஒரு கடைக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அதுக்கு அந்த மனைவி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நேற்றைக்கு ஆணைக்கட்டி ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வச்சிருந்தார். எல்லார் மேலேயும் தேவ அபிஷேகம் வல்லமையாக இறங்கிச்சு. வாலிபர்கள்லாம் அப்படியே கீழே ஃப்ளாட் ஆகிட்டாங்க, கீழே உருண்டுட்டாங்க. அவங்களால அபிஷேகத்தை தாங்க முடியலை. நானும் ஜெடினும் போயிருந்தோம். அல்லேலூயா. இதை நான் என் மனைவிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பா இன்னைக்கு பயங்கரமாக ஆண்டவர் வேலை செஞ்சுட்டார்ப்பா, பயங்கர அபிஷேகமாக இருந்துச்சு. இதை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் சொல்ல முடியும், எனக்கு பேரெடுக்கவும் நான் சொல்லிக்க முடியும். நான் என் மனைவிட்ட பேசி, மனைவி கடைக்கு போயிட்டு முட்டை வாங்க அனுப்பிட்டேன் கடைக்கு. நான் பைக்கில் இருக்கும்போது ஆண்டவர் பேசினார். நான் அந்த கிரியை நடப்பிக்காமல் இருந்திருந்தா நீ அதை செஞ்சிருப்பியா? உங்குள்ள வல்லமையில் அதை செஞ்சியா? ஏன் வல்லமையில் அது நடந்துச்சா? அழுது அந்த மரத்துக்கடியில் அழுது, அப்பா நீ மன்னிச்சுக்கோங்கப்பா, தப்பால பேசிட்டேன்ப்பா, வாய் வளர்ச்சி. என் மனைவிட்ட கூட தற்பெருமையா ஏதாச்சும் அடிச்சு உங்க மகிமையை நான் திருடி இருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க அடிப்பார். உடனே வார்த்தையில வசனத்துல அடிப்பாருங்க. இடி வேண்டாம், இந்த வசனம் அடிக்கிற ஒரு அடி போதும். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுறதுனால நம்ம என்ன நினைச்சிடும், ஆமா இப்படிதான் சொல்லுவாரு அப்படின்ட்டு போவோம்ல. அதுக்கு பேர் தான் என்னது? அற்பமாய் என்றது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே. அவருடைய சிட்சை போதக சிட்சை. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அடுத்த வசனம், 6வது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 12:7, ஹீப்ரூ 12:7. வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 8வது வசனத்துல, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் வாசிங்க என்னவா? நான் உன்னை சிட்சிக்கிறேன்னா, என்னை கவனிங்க, நான் உன்னை சிட்சிக்கிறேன்னா நீ நினைச்சுக்கோ நான் உன்கிட்ட தகப்பனா பிஹேவ் பண்றேன்னு அர்த்தம். என் சிட்சை உனக்கு வேண்டானா, இந்த வசனம் பாருங்க, இன்னொரு வாசிக்க, 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். முடிஞ்சிச்சு, போட்டுட்டாரு. ரொம்ப ஹெவி. சிட்சை உனக்கு கிடைக்குதா அப்படின்னா நினைச்சுக்கோ நான் இன்னும் உனக்கு தகப்பனா இருக்கேன். உன் சிட்சையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு போனேன்னா நீ ஏன் பிள்ளை இல்லை, யாரு பிள்ளைன்னு சொல்றாரு சொல்லுங்க? வேசி பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? அப்ப அட்ரஸே எவனுக்கு பிறந்தனே தெரியாத பிள்ளை தான் வேசி பிள்ளை. இப்ப கர்த்தருடைய சிட்சை எனக்கு எவ்வளவு வேணும்? இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சிட்சிங்க ஆண்டவரே, பைபிள்ல இருந்து சொல்லுங்க ஆண்டவரே, நான் திருத்திக்கிறேன் ஆண்டவரேன்ற மனப்பான்மையில நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அப்பாவா நடந்துக்குவேன். நான் சொல்றத நீ மதிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டேன்னா நீ எனக்கு பிள்ளையா இருக்க மாட்ட. எப்படிதான் இருப்ப? ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய சிட்சை அல்லது பைபிள்ல சொல்லுகிற ஆலோசனை உங்களுக்கு குறுகின அளவு, ஷார்ட் டேர்ம் பெயின் அண்ட் லாங் டேர்ம் கெயின். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
ஷார்ட் டேர்ம் பெயின். கேட்கும்போது என்னதான் செய்யுது? வலிக்குது. நான் இங்க இருந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்து ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணி இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு உள்ள காயம் பட்டுருச்சு. என்ன பாஸ்டர் என்னை தான் சொல்லிட்டாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. நான் உங்களுக்காக பேசணும்னு வரவன் கிடையாது. நான் உங்க தகப்பேன். உங்களை தனி, ரமலாமா தனி, பிரின்சி சிஸ்டர் தனி, சோபனா சிஸ்டர் தனி நான் பார்த்தேன்னா நான் தகப்பனே இல்லை. எல்லாத்துக்கும் பொதுவான கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர்கிட்ட கேட்டு வந்து அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல அந்த வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள குத்திருச்சுன்னா அப்பவே நினைச்சுக்கோங்க, என் அப்பா என்கிட்ட பேசுறாரு, பரலோக தகப்பன், அவர் என் மேல அன்பா இருக்கிறாரு, இதை மாத்திட்டா ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்றத நீங்க நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ தகப்பன்கிட்ட இருக்கக்கூடிய முதல் குவாலிட்டி என்னது? சிவியாரிட்டி. கண்டிப்புடையவனாய் தகப்பன் இருக்கணும். கண்டிக்காத தகப்பன் மேல தலையில மிளகா வச்சு என்ன செய்வாங்க? அரைப்பாங்க. இப்படி அரைச்சி உப்பு பார்ப்பான் தொட்டு. இடையில ரெண்டு காட்டணும். அது காட்டுற இடத்துல தான் காட்டணும். சில தகப்பன்மார் பக்கலை வச்சு அட்டி முகம் மூஞ்சி எல்லாம் அடிப்பாங்க. அப்படி கிடையாது. பிள்ளைகளுக்கு சில சதைப்பிடிப்பான இடங்களை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க, விசேஷமான இடங்கள். அந்த இடங்கள்ல ரெண்டு காட்டு காட்டணும். டம் டம்னு பின்னாடி திரும்பி நிற்க வச்சு. எதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு? தகப்பனுக்கு கொஞ்சம் வேலை அந்த ஏரியால இருக்கு. சரி, தகப்பனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன? தயவுள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? கொடூரமாவே எந்த நேரமும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறவன் அப்பா கிடையாது. கண்டிப்பும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தயவும் இருக்க வேண்டும். தயவை குறித்து வேதம் சொல்லும் போது போருங்க, அல்லேலூயா, தயவுனா என்னன்னா ரோமர் 2:11 வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. என்னவா? பட்சபாதம். மூத்த பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை. இங்க எத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க பிள்ளைகளை பெற்றவர்கள்? பிரைஸ் காட், அல்லேலூயா. நிச்சயம் இருக்கீங்க, அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் பட்சபாதம் பார்ப்பீங்க? இது எனக்கு நல்ல பிள்ளை, அது எனக்கு நல்ல பிள்ளை இல்லை, யாரும் பார்க்க மாட்டான் இல்லையா? தாய் அப்படின்னா எப்படி பாப்பா? எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான் அவளுக்கு. இந்த பசங்களாம் நினைச்சுக்குவாங்க, எங்க அம்மா எங்க அண்ணன் என்கிட்ட சண்டை போட்டே இருப்பான். சாகும் வரை அந்த சண்டை இருந்துச்சு. எங்க அண்ணன் இறந்து போகும் வரை சிஸ்டர் எனக்கிட்ட சண்டை இருந்துச்சு. எப்பயும் சொல்லுவான், அம்மாவுக்கு அவனா பிடிக்கும், என்னை பிடிக்குமா எங்க அம்மாவுக்கு? அவனே நினைச்சுக்குவான் என்ன ஏன்னா பிடிக்காது. அம்மா உன் மேலதான் அன்பா இருக்காங்க. எந்த தாயும் தகப்பனும் பட்சபாதம் வைத்து பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தவே மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே. அதனாலதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? தயவுள்ளவராக இருக்கிறார். அவர் தயவுள்ளவராக இருக்கிறபடினால்தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை, நல்லவனுக்கும் மழை கெட்டவனுக்கும் மழை. அவர் நினைச்சிருந்தாருன்னா உன் மேல ஒரு சொட்டு விழாம நான் வச்சிடறேன்டான்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எத்தனை பேர் மழையை பார்க்காம இருந்திருப்போம்? கொஞ்சம் யோசிங்க. பக்கத்துல இருக்கவன் தலையில மழை பெய்யுது, நமக்கு மட்டும் மழை பெய்யல போற இடங்கள்னா எப்படி இருக்கும்? அவர் நல்லவர் அப்படின்றத எப்படி காமிக்கிறாருன்னா, நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் வச்சுட்டு போ, மழை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், வெயில் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இதுதான் ஒரு நல்ல தகப்பன். நல்ல தகப்பன் கண்டிப்புடையவனா இருக்கணும். இரண்டாவது, ஒரு நல்ல தகப்பன் பட்சபாதம் உள்ளவனா இருக்கவே கூடாது. அவன் பெரியவன், அவன் நல்லவன், இவன் கொஞ்சம், அப்படி கிடையாது. பிள்ளைகள் எல்லார் மேலேயும் சமமாய் அன்பு செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது குவாலிட்டி அந்த வசனத்தில் இல்லை என்றாலும் நான் சொல்லுகிறேன். 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். ஒரு தகப்பனுடைய கடைசி குவாலிட்டி என்னது? முக்கியமான ஒரு குவாலிட்டி அன்பாய் இருப்பது. எந்த நேரமும் சிடுன்னுகிட்டே ஒரு தகப்பன் இருக்கக்கூடாது. அப்ப தகப்பன்கிட்ட இருக்க 3 குவாலிட்டி தேவன்கிட்ட இருந்துச்சு. அதை பார்த்தோம். ஒன்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்னது? கண்டிப்பு. இரண்டாவது தயவு. மூன்றாவது அன்பு.
பாருங்க, இந்த இளைய குமாரன், நீங்க இதை லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். எத்தனை பேர் இந்த இளைய குமாரன் கதை உங்களுக்கு தெரியும்? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாருங்க. இளையவன் என்னுடைய பங்கை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே தகப்பன் கொடுத்துடுறாரு. லூக்கா 15ல நீங்க பார்க்கலாம். கொடுத்த உடனே இவன் கொண்டு காசை வாங்கிட்டு போய் அழிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அழிச்சு, அந்த அந்த தேசத்துலயும் பஞ்சம் வந்துருச்சு. கவனிங்க, எத்தனை சின்ன குழந்தைங்க பார்க்குறீங்க, வாலிபர்கள். அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இன்னொரு தேசத்துக்கு போயிட்டான். அந்த தேசத்துலயும் என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் அந்த தேசத்துக்கு பஞ்சம் வந்ததுக்கு காரணமே இவன் தான். கீழ்ப்படியாதவன், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமை பூந்த வீடு விளங்காது. இந்த ஆமை எந்த ஆமை தெரியுமா? தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஆமை. இந்த தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாதது எங்க போச்சுனாலும் சரி, அதுவும் உருப்படாது, அது இருக்க ஊரையும் உருப்பட விடாது. இந்த இளைய குமாரன் கதையும் அதான். இவன் போனா அந்த தேசத்துல என்ன உண்டாயிருச்சு. அப்புறம் என்ன செய்யறான்? பன்றி பண்ணையில வேலை செய்யறான். பன்றிக்கு வைக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பாவை உணர்கிறான். அப்பா அருமை அப்பதான் தெரியுது. எங்க அப்பா வேலைக்காரனுக்கு கூட ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறாரு. தயிர் குழம்பு, மோர் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றான். வேலைக்காரன் சாப்பாடு சாப்பிடல, வேலைக்காரன் ஃபுல்லா திருப்தியாய் சாப்பிடுறான். அப்போ மகன், நான் எப்படி இருந்தேன்? எனக்கு இந்த பன்றி சாப்பாடை தின்ற நிலைமை எதுக்குன்னு சொல்லி என் தகப்பனிடத்தில் போவேன்னு சொல்லி புறப்படுறான். போகும்போதே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். உமக்கும் பரத்திற்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கும் பரத்திற்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன்ட்டு எங்க அப்பாட்ட உன் மகனா இருக்கிறதுக்கு நான் தகுதியுடையவன் அல்லன்னு சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டே வரான். அங்க இருந்து எங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாருங்க, நீங்க கதையை வாசிங்க. எத்தனை நாள், எத்தனை வருஷம் ஆச்சு அவன் திரும்பி வந்தான்னு தெரியல. ஆனா அப்பா வழிமேல் விழி வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவனை பார்த்த உடனே தூரத்திலே என் மகன் தான் வரான்னு அடையாளம் கண்டுபிடிச்சி ஓடுறாரு. வந்தவன் மகன் உருவத்துல வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அழகா போனவன் சொத்தை பிரிச்சுட்டு போகும்போது, இப்ப வரும்போது தருதலையா வருது. முடிவெட்ட காசு இல்லாம தாடி வளர்த்து நாற்றம், பன்றி நாற்றம் எடுத்து, ட்ரெஸ் கிழிஞ்சு, ஒரே ட்ரெஸ். சப்பல் இருந்துச்சோ இல்லையோ? இல்லை, சப்பல் இல்லை, சப்பல் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சப்பல் போட சொல்றாரு. அப்படியே வருது, பிச்சைக்காரன் மாதிரி வரான். வேற யாருக்குமே அடையாளம் தெரியல, வருகிறவன் மகன்னு. ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு இவன் மகன். ஓடி தகப்பன் ஓடுகிறார். அந்த கதையை நீங்க வாசிங்களேன். தகப்பன் ஓடி அவனை எப்படி இருக்கிறானோ அப்படியே கட்டி பிடித்து முத்தம் செய்கிறார். இதுதான் தகப்பன். அவன் குளிச்சுட்டு வாடா, அவனை கட்டி பிடிக்கணும்னு சொல்லல. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போடு, நாற்றம் அடிக்குது, பன்றி நாற்றம் அடிக்குது, கழட்டி போடுன்னு சொல்ல அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. நல்ல தகப்பன் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா சொல்லுவோம். கட்டி பிடிச்சி இவன் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கானே, இவன் டைலாக் சொல்லணும் தானே, ஒரு ட்ரை பண்றாரு. தகப்பனே, உமக்கும் விரோதம் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரனாய் இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை வேலைக்காரனாவது வைத்துக் கொள்ளும்னு ரிஸ்க் எடுத்து இவன் சொல்றான். அவன் கேட்கவே இல்லை. அவன் சொல்றத, என் பிள்ளை வந்துட்டான்டா, அடிங்கடா கன்று குட்டி என்றாரு. மனம் திரும்பி நம்ம போயிட்டா மட்டும் போதும். நம்ம வார்த்தைகள் அவருக்கு தேவை கிடையாது. அப்ப அந்த தகப்பன் நல்ல தகப்பன் பாருங்க, ஓடி கட்டி எப்படி இருக்கையோ அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறார். அப்ப நல்ல தகப்பனுக்கு என்னென்ன குவாலிட்டி பார்த்தோம்? 3 குவாலிட்டி. 1 கண்டிப்பு, 2வது தயவு, 3வது அன்பு. அன்பு அன்கண்டிஷனல், நிபந்தனை இல்லாத. நீ இப்படி வந்தேன்னா உன்னை சேர்த்துக்குவேன். சில தகப்பன் சொல்லுவாங்க பாருங்க, நான் சொல்றதை கேட்டேன்னா இப்படி இரு. அது தகப்பன், பரலோக தகப்பனுடைய அன்பு அல்ல, நிபந்தனையே இல்லாத அன்பு. அப்படியே கட்டி பிடிச்சோன்னா தகப்பன் அன்புல அப்படியே என்ன செஞ்சிடறான்? உடஞ்சி உருகிறான். ஐயோ, இந்த தகப்பனை விட்டுட்டாடா நான் போனேன், இனிமேல் போகவே மாட்டேன்ற முடிவுக்கு வருகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பன்மாரா இருக்கிறவர்களும் இருக்க போகிறவர்களும் இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நான் ஒரு காலத்துல தகப்பனாவேன், இந்த 3 குவாலிட்டி எனக்கு வேணும். இது பிதாவாகி தேவனுடைய குவாலிட்டியா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுவை அறியாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம். இந்த தகப்பன் உங்களை அணைத்து கொள்ள கரங்களை விரித்து ஆயத்தமாய்
இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் பாஸ்டர், ஆனா இப்போ ரொம்ப தூரமா போயிட்டேன் பாஸ்டர், எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, நான் பைபிள் படிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு போறது இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு எதேட்சையாக இந்த செய்தியின் வார்த்தை உங்களுக்கு காதுக்கு வரும்னா, நான் உங்களை பார்த்து சொல்றேன் பிரியமானவர்களே, இப்பயும் வழிமேல் விழி வைத்து கொண்டு பரலோக தகப்பன் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். என் மகனே நீ வந்துட மாட்டியா, என் மகளே நீ வந்துட மாட்டியான்னு காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க போனா மட்டும் போதும், உங்களை கட்டி பிடித்து, அல்லேலூயா, நீங்க செஞ்ச தப்பெல்லாம் அவர் சொல்லி காமிக்கவே மாட்டார் பிரியமானவர்கள். மனுஷன் சொல்லி காமிப்பான், நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு. உங்க பரலோக தகப்பனுடைய அன்பை பாருங்க, ஒரு தவறையும் சொல்லி காமிக்கவே மாட்டாரு. அப்படியே கட்டி பிடிச்சி உங்க எல்லாரோடையும் சேர்ந்தவர் சந்தோஷப்படுகிறவராயிருக்கிறார். அவர் தான் நம்முடைய பரலோக தகப்பன். எனவே தகப்பன்மார்கள் இப்படிப்பட்ட குவாலிட்டிஸை வளர்ப்போம். நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களிலே பெருத்த ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தந்தையர் தினத்திலே எங்கள் பரலோக தகப்பனை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியங்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்திலே கடந்து சென்று கிரியை செய்திருக்கிற அப்படினால் நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய உள்ளங்கள் இந்த நாளிலே ஆற்றப்பட்டிருக்கிறது, ஆறுதல் அடைந்திருக்கிற அப்படினால் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட எங்கள் பரலோக தகப்பனை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறவர்களாய் இந்த பூமியிலே வாழ உதவி செய்யுங்க. வேதம் சொல்லுகிறவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட தன்மைகள் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான தாழ்மையையும் பக்குவத்தையும் தைரியத்தையும் கர்த்தர்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிற அப்படினால் நன்றி. மீண்டுமாய் வருகிற வாரத்தில் ஒன்று சேர்ந்து நம்முடைய நாமத்தை துதிக்க உயர்த்த ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமுறை இருப்பதாக. ஆமென். Bye bye. God bless you all. See you next week. Praise God. Amen.